போன வகுப்புல படைப்பாக்க உத்திகள், கவிஞனும் புலவனும் தாம் படைக்கக்கூடிய படைப்புகளில படிப்பவரோ அல்லது கேட்பவருடைய மனதில் ஆழ பதிவதற்காக கையாளப்படக்கூடிய சில உத்தி பொருள்கள் என்னென்ன அப்படின்றத போன வகுப்புல சொல்லி முடிச்சேன். போன வகுப்புல சொன்னேன் என்னென்ன அப்படின்னு சொன்னா உவமை, உருவாக்கம், அதுக்கப்புறம் இறைச்சி, குறிப்பு பொருள், அங்கதம், பொருண்மை, இது எல்லாம் உத்தி பொருளாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சேன். அதுல நம்ம பாடப்பகுதியில உவமையும் உருவகமும் பயன்படுத்திருக்கிறத பத்தி கொடுத்திருக்காங்க. அது என்னன்றத போன வகுப்புல ஒரு சிலர் பார்த்தோம். உவமை எவ்வளவற்றின் அடிப்படையில் தோன்றும் அப்படின்னு பார்த்தா வினை, பயன், மெய், உரு இந்த நான்கின் அடிப்படையில தோன்றும் அப்படின்றத போன வகுப்புல பார்த்துக்கணும். அதுக்கு வினை உவமைக்கு ஒரு எடுத்துக்காட்டா புலி போல பாய்ந்தான். யாரு? கண்ணன். புலி போல பாய்ந்தான். அதுல புலி என்பது உவமை, பாய்ந்தான் என்பது போல என்பது பொதுத்தன்மை பாய்ந்தது அப்படின்றது பொதுத்தான். அப்ப இது செயலை உணர்ச்சி வந்ததுனாலது வினை உவமைக்கு எடுத்துக்காட்டு. அதே போல மெய் பயன் வடிவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டா என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மழை போல் கொடுக்கும் கை அப்படின்றத பார்த்தோம். மழை எப்படி கைமாறு கருதாமல் பிறருக்கு உதவி செய்கிறதோ அது போல கைமாறு கருதாமல் பிறருக்கு கொடுக்கக்கூடிய கையை உடையவன். கடையேழு வள்ளல்கள் சொல்லலாம். இப்ப நவீன காலத்துல கூட வள்ளல்கள் இருக்காங்க. ராமலிங்க அடிகளாரும் ஒரு வள்ளலார் தான். அது போல மழை போல் கொடுக்கும் கை. அப்ப இது பயனை கருதி கூறப்பட்டிருக்கு. இதுல எது உவமைன்னு கேட்டா மழை, கொடுக்கும் கை என்பது உவமையும், நடுவுல இருக்கக்கூடிய உருவு உவம உருவு. என்ன பொதுத்தன்மை? அது கொடை என்று சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய குணம். அதே போல வடிவத்திற்கு வடிவ உவமைக்கு ஒரு எடுத்துக்காட்டா என்ன பார்த்தோம்னா துகில் போலும் அருவி. துகில் போலும் அருவி இதுல எது உவமை அப்படின்னு சொன்னா துகில், அருவி என்பது உவமையும், போல என்பது உவம உருவு. அப்ப துகில் போல அப்படின்னா ஆடையை போல கொட்டுகின்ற அருவி அப்படின்றது ஒரு பொருளை தருது. அதே போல உரு என்று சொல்லக்கூடிய நிறத்திற்கு ஒரு உவமை பார்த்தோம்னா தளிர் போலும் மேனி. அப்ப தளிர் என்பது உவமை, மேனி என்பது உவமையும், நடுவில் இருக்கக்கூடிய உருவு உவம உருவு. அப்ப இதன் மூலம் என்ன பொருள் பொதுத்தன்மை என்ன தெரியுது அப்படின்னா உடல் மென்மை இல்லையா? மேனி என்று சொல்லக்கூடிய உடம்பு மென்மை என்ற பொதுத்தன்மையை உணர்த்தக்கூடியது. இப்படி உவமையில வினை, மெய், பயன், உரு என்ற அடிப்படையில தோன்றுவதற்கு எடுத்துக்காட்டுகளை பார்த்து முடிச்சோம். பழங்காலத்துல குறிப்பா சங்க பாடல்களில அளவுக்கு அதிகமா பயின்று வரக்கூடிய அணி எதுன்னு கேட்டா உவமை அணி. பிற அணிகளும் இருக்கு. அளவுக்கு அதிகமா பயின்று வரும் அணிகள் எதுன்னு கேட்டா உவமை அணியை சாரும். அந்த அடிப்படையில உவமையினுடைய பெயர்களில சில புலவர்களுடைய பெயர்கள் யார் யாரு அப்படின்றத நம்ம போன வகுப்புல சொல்லியிருந்தோம். ஒண்ணு அணிலாடு முன்னிலார், இன்னொருத்தரு குப்பை சூழியார், செம்புல பெயர் நீரார், அடுத்தது தேய்குழி பழங்கயிற்றினார். இல்லையா? 4 பேரும் போன வகுப்புல சொன்னோம். 3 உங்க பாடப்புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு குப்பை கோழியார்ன்றது சேர்த்துன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன சார்? தேய்குறி பழங்கயிற்றினார் என்ன அப்படின்னா கயிற்றினுடைய புரினா நம்ம பிரின்னு சொல்லுவோம் இல்லையா? பிரி, ஒரு பிரி, 2 பிரி, 3 பிரியா பின்னப்பட்டிருக்கணும்னு சொல்லுவோம்ல, அது பிரி இல்ல புரி. அப்ப கயிற்றினுடைய புரி தேய்ந்து காணப்படக்கூடியது அப்படின்ற ஒரு வார்த்தையே அந்த பாடல்ல உவமையா கையாளப்பட்டிருக்கு. புலவருடைய பெயர் தெரியல. அப்ப அந்த உவமையினுடைய அடிப்படையில அந்த புலவர் யாருன்றத நம்ம எடுத்து செயல்படுத்தி காட்டும். இப்படி தேய்குறி பழங்கயிற்றினார், அணிலாடு முன்றிலார், குப்பை கோழியார், இன்னும் நிறைய உவமை புலவர்கள் உண்டு. சங்க இலக்கிய பாடல்கள்ல ஒரு சான்றாக புறநானூற்று பாடல் ஒன்று பார்க்கிறோம். இது யாரை பற்றி யார் பாடியது அப்படின்னு இந்த பாடல் வரியை கொடுத்து கூட கேள்வி கேட்கலாம். என்ன அந்த பாடல் வரி அப்படின்னு சொன்னா ஊர் குறு மாக்கள் வெண்கோடு கடாலின் நீர்த்துறை படியும் பெருங்களிரு போல. களிறுன்னு சொன்னாலே யானை, பெருங்களிறுன்னு சொன்னா பெருமைக்குரிய யானை அல்லது பலம் பொருந்திய யானை. போலன்றது ஓம உருவு வந்துருச்சு. அப்ப இது வரைக்கும் என்ன சார் அப்படின்னு சொன்னா இது உவமையை உணர்த்தக்கூடியது. எதை உணர்த்தக்கூடியது? உவமையை உணர்த்தக்கூடியது. அப்படின்னா என்ன? அதாவது
ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா ஓடை நீர்கள் ஓடிக்கொண்டிருக்கு. அதுல யானையானது குளிக்க சென்றா அங்க இருக்கக்கூடிய ஊரின் கண் இருக்கக்கூடிய சிறுவர்கள் அறியா பருவத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த யானையை தண்ணியில குளிப்பாட்டுவாங்க. எப்போது? யானைக்கு மதம் பிடிக்காத வரைக்கும். அதுவும் என்ன பண்ணும், தன் மீது தண்ணியை வாரி இறைக்கும் போது சந்தோஷமா ஆடிக்கிட்டே காலை திருப்பி வச்சுன்னு ஆடிக்கிட்டே அது ஏற்றுக்கொள்ளும். அப்படி ஊர் குறுமாக்கள் அப்படின்னா குறும்புகளை செய்யக்கூடிய அந்த சிறு பிள்ளைகள், வெண்கோடு அப்படின்னா வெண்மையான தந்தங்களை உடைய, கோடுனா இந்த இடத்துல தந்தம், வெண்மையான தந்தங்களை உடைய நீர்த்துறை படியும் பெருங்களிர் போல. நீர்த்துறை படியும் அப்படின்னா நீர்நிலையில நின்று குளியல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பெருங்களிற்று என்று சொல்லக்கூடிய யானையை போல. இனிய பெருமை எமக்கே, இனிய பெருமை எமக்கே, அது போல எமக்கு இனிமையானவன், போன்ற புலவர்களுக்கு இனிமையானவன் அப்படின்னு ஔவையார் அதியமான் நெடுமான் அஞ்சினுடைய சிறப்பை, என்ன சிறப்பு? கொடை சிறப்பை, அவனுடைய புகழை இந்த பாடல் வரி மூலம் வெளிப்படுத்துறார். அது போல சாந்தமானவன், கொடுப்பதில் சிறந்தவன், புகழ்மிக்கவன் போன்ற புலவர்களுக்கு இனிமையானவன். இனியை அப்படின்னா இனிமையானவன் அப்படின்னா இல்லை என்று சொல்லாமல் பொருள் தருவதில் சிறந்தவன். மாறாக அந்த நீர்த்துறையில இருக்கக்கூடிய பெருங்களிற்கு மதம் கொண்டால், மதம் பிடித்து விட்டால் இந்த சிறுவர்கள் அங்க நிற்க முடியுமா? தண்ணி இறைச்சி கொட்ட முடியுமா? முடியாது. அது போலத்தான் மற்றதன் துண்ணரும் கடாம் போல. கடாம் என்று சொன்னால் மதம் கொண்ட யானையை போல, மதம் கொண்ட யானையை போல. இன்னாய பெருமை நின் ஒண்ணாதோருக்கே. இன்னாய அப்படின்னு சொன்னா இன்னாத, விருப்பம் இல்லாத, பகைவராக கருதப்படுவர். யாருக்கு? நின் ஒண்ணாதோருக்கு, அவனை எதிர்த்து செயலாற்றக்கூடிய பகைவருக்கு இன்னாவாக காணப்படுவான். போன்ற புலவர்களுக்கு இனியவனாக இருப்பான். அவனை எதிர்த்து போர் புரியக்கூடிய ஆற்றல் மிக்க பகைவர்களுக்கு இன்னாதவனாக காணப்படுவான் என்று அந்த இடத்துல அவனுடைய வீர சிறப்பை இருந்து பேசப்பட்டிருக்கு. என்ன சிறப்பு? வீர சிறப்பு. யாருடைய வீர சிறப்பு? அதியமான் நெடுமான் அஞ்சினுடைய வீர சிறப்பு. யார் சொல்றது? ஔவையார். அதே கொடை சிறப்புன்னு சொல்லும்போது போன்ற புலவர்களுக்கு இனிமையானவன், பகைவர்களுக்கு இன்னாதவனாக கருதப்படுவான் இந்த அதியமான். அப்ப இந்த யானை நீர்த்துறையில இருக்கும் பொழுது அத்தகைய சிறு மாக்கள் என்று சொல்லக்கூடிய சிறுவர்கள் அதன் மீது நீர் தெளிந்து விளையாடும் போது இனியவனாக, மாறாக மதம் கொண்டு விட்டால், அது போல பகைவர்களாக கருதி அவனிடம் போரிட்டால் மதம் கொண்ட யானையை போல அன்னாருக்கு இன்னாதவனாக காணப்படக்கூடியவன் என் அரசன், என்னுடைய அரசன் அதியமான் நெடுமான் அஞ்சி. அந்த அவையினுடைய அவைக்கள புலவராக இருந்தவர் இந்த ஔவையார். இப்படி புறநானூற்றுல 94வது பாடல்ல இந்த பொருள் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஔவையார் அதியமானின் வெற்றி புகழையும் வீர சிறப்பையும் மிக குறைந்த அடிகளில் அழகாக புனைகிறார். இது சங்க பாடல் தானே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது தானே. இருந்தாலும் இப்ப இந்த ஓமை மூலமாக கதை சொல்லும் பொழுது, பாடலுடைய பொருள் சொல்லும் போது, இந்த பாடலுடைய கருத்து செறிவு நம்மளுடைய உள்ளத்துல மனதுல ஆழ பதிதா இல்லையா? இது போல பதிவதற்காக சங்க காலத்தில் இருந்த புலவர்கள் கையாண்ட உத்தி பொருள்கள்ல ஒன்றுதான் உருவாக. இது போல உருவாகம், இது போல இறைச்சி, இது போல குறிப்பு பொருள் இருக்கும், அங்ககம், இது போல பொறுமை, இது போன்ற உத்தி பொருள்களை கையாண்டு வெளியிடும் போது படிப்பவருக்கு ஆழ்ந்த பொருள் உணர்வதோட அந்த ஆவலையும் தூண்டக்கூடியதாக இது அமைகிறது. குளத்தில் ஊர் சிறு பிள்ளைகள் யானை மீது நீரை இறைத்தும் வெண் கொம்புகளை கழுவியும் விளையாடுவர். அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டால் அதன் அருகில் யாரும் செல்ல முடியாது. அது போலத்தான் அதியனும் அப்படிப்பட்டவன் தான். பரிசிலருக்கு இனியன். இதையும் பொறுத்துக்களை கேட்கலாம். பரிசிலருக்கு அதியன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா இனியவனாக இருப்பான், பகைவருக்கு இன்னாதவனாக காணப்படுவான். அப்ப யானை பற்றிய ஓமை இப்பாடலுக்கு உயிர் ஊட்டுகிறது. இப்படி வென்றலா. அப்ப இவனுடைய செயலை பற்றி சொல்லப்பட்டது. செயல் சொல்லும் பொழுது இப்ப இந்த ஓமைகளை எந்த வகைக்குரியது? வினை ஓமைக்கு உரியது. ஓகேவா? இப்ப புது கவிதைகளை
இதெல்லாம் சங்க இலக்கிய பாடல்கள் சார். சங்க காலத்துலதான் அது போல உச்சி பொருள்களை கொண்டு கருத்துடைய செறிவை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க. பிற்காலத்தில் தோன்றிய புது கவிஞர்களும் அது போலத்தானா அப்படின்னு கேட்க போனா ஆமா. அதற்கு சில கவிதைகள் இங்க கொடுத்திருக்காங்க. கண்ணீரை நீ துடைத்த போது, கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல உன்முகம் இருண்டு போயிருந்தது. கண்ணீரை துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல உன்முகம் இருண்டு போயிருந்தது. இதுல எதை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னா, வானத்தையும் நட்சத்திரத்தையும் உணர்த்தக்கூடியது. வானத்தையும் வானின் கண் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ரைட். கண்ணீரை துடைத்த போது, கண்ணீரை நீ துடைத்த போது அது எதை போல இருந்துதான்? வானம் போல் முன்முகம் இருண்டு போயிருந்தது. அப்ப பொதுத்தன்மை என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு சொன்னா, இருட்டு அல்லது கருமை என்பது பொதுத்தன்மை. இருட்டு அல்லது கருமை என்பது பொதுத்தன்மை. ஓமை எது? ஓமை எது? அதாவது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம். இதுதான் என்னது? இந்த பாட்டுல என்னது? உவாமை. போல என்பது ஓம உருவு. அப்ப உவா மேயம் எது? உன்முகம் இருண்டு போயிருந்தது. உன்முகம் இருண்டு போயிருந்தது. இது உவா மேயம். அப்ப இதன் மூலம் வெளிப்படக்கூடிய பொதுத்தன்மை என்ன சார் அப்படின்னு சொன்னா, இருட்டு அல்லது கருமை. உன் முகம் எப்படி இருந்தது கண்ணீரை துடைத்த போது? வாடி போய் கருமை இருட்டு நிலையில காணப்பட்டது அப்படின்றது கையாளப்பட்ட உவமை எது அப்படின்னு சொன்னா, நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்டிருந்தா. நட்சத்திரம் ஒளி வீசுமா ஒளி வீசாதா? அப்ப ஒளி வீசும் போது முகம், அந்த வானத்தினுடைய முகம் பிரகாசமா இருக்குமா இருட்டா இருக்குமா? பிரகாசம். இப்ப நட்சத்திரங்களை துடைத்த பிறகு வானம் எப்படி இருக்கும்? இருள் சூழ்ந்ததா காணும். அது போலத்தான் கண்ணீரை துடைத்த பிறகு உன்னுடைய முகம் எப்படி இருந்தது? இருட்டாக கருமையாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடலுடைய ஆசிரியர் கொடுத்திருக்காங்களா? கீழே கொடுக்கல. என்ன ஒரு புது கவிதை அடிகளிலும் இந்த உவமை அமைந்துள்ளதை காணலாம். அப்போ அந்த பாடல்கள் மட்டும் அல்ல, நவீன புது கவிதையில கூட இந்த உவமை, உருவாக்கம், இறைச்சி, குறிப்பு பொருள் என்ற உச்சி பொருள்களை கையாளப்பட்டு காணப்படுகின்றன. அடுத்து ஒண்ணு. இப்ப இதுல அடுத்து ஒண்ணு, வினை உவமைக்கு புது கவிதை ஒண்ணு கொடுக்குறாங்க பாருங்க. வினை உவமைக்கு ஒரு புது கவிதை. அவர்கள் மூளையில் விதையை போல் தூவ வேண்டிய அறிவு ஆணியை போல் அறையப்படுகிறது. அவர்களுடைய மூளையில் விதையை போல் தூவ வேண்டிய அறிவு ஆணியை போல் அறையப்படுகிறது. அப்ப இதுல போல் என்ற உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு. எனவே இது ஓமைக்குரியது. ஓமையில இது என்ன ஓமைன்னு கேட்டா வினை. எப்படின்றத பார்க்க. இப்ப நான் ஆசிரியர், நீங்க மாணவர்கள். இப்ப நானு இந்த பாடத்தினுடைய பொருளை எப்படி புரிய வைக்கணும், எப்படி தெரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா, எதை போல தெரிய வைக்கணும்னா, மென்மையா, பொறுமையா, நிறுத்தி நிதானமா அவர்களுடைய சாராம்சம் என்ன, கருத்து செறிவு என்னன்னு புரிய வைக்கணும். மாறாக நாளைக்கு எக்ஸாம்பிள், இன்னும் இந்த டாபிக் நான் முடிக்காத பட்சத்துல என்ன பண்ணுவேன், வேகமா நடத்தி சிலபஸ் முடிச்சுட்டுனா அப்படின்ற பேர்ல திணிக்கப்படுதல் இல்லையா? அது போல நடத்தினா அது திணிக்கப்படுதல். அதுதான் இங்க உதாரணமா சொல்றாங்க. அவர்கள் மூளையில் விதையை போல் தூவ வேண்டிய அறிவு. நான் எப்படி அந்த பாடத்தினுடைய பொருளை சொல்லணும்னா, விதையை போல தூவி அந்த அறிவை புகட்டணும். இந்த பாடத்தினுடைய அறிவை உங்களுக்கு புகட்டணும். மாறாக பாடத்தை நாளைக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை இடப்பட்டால் அந்த இடத்துல நான் அது போல பாடத்தை புரிய வைக்க முடியுமானா முடியாது. எதை போல? விதையை போல தூவி கேட்பவருடைய அறிவுல புரிய வைக்க வேண்டிய பாடத்தை நாம் திணிக்கப்பட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவேன். அதை வச்சு ஒரு ஓமை சொல்லி இருக்காங்க. அவர்கள் மூளையில், அப்ப இந்த மூளைன்றது நம்ம மனித உறுப்பு, சரியா? அதே இந்த மூளையில போட்டா மூளை முடுக்கு காரணம், பொருள் வேறுபாடு தெரிந்து வாக்கியத்தில் அமைக்க. விதையை போல், அப்ப இதுவரைக்கும் நான் என்னவா எடுத்துக்கலாம்? ஓமையை எடுத்துக்கலாமா? அப்ப போல என்பது ஓம உருவு. துவப்ப வேண்டிய அறிவு ஆணியை போல் அறையப்படுவது. அப்ப இதுலயும் ஆணியை போல் என்ற ஒரு ஓமை இருக்கு.
அப்ப பொதுத்தன்மை என்ன சார் இதுல அப்படின்னு சொன்னா அறிவு இல்லையா? பொதுத்தன்மை எது? அறிவு. அல்லது இன்னும் என்ன சொல்றாங்க, இந்த பொதுத்தன்மையை இதை வச்சுக்கலாம். அவர்கள் மூளையில் விதையை போல் தூவ வேண்டிய அறிவு ஆணையை போல் அறையப்படுகிறது. இந்த இடத்துல அறை என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? அறை என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? அறை என்ற சொல்லுக்கு மட்டும் பொருள் கேட்கிறார். இந்த சொல்ல தேர்வுல கொடுக்கறான் அறைன்ட்டு, இந்த சொல்ல தேர்வுல கொடுக்கறான். மேலகிற அறை என்ன? வல்லின ராக்கு என்ன? இடையின ராக்கு என்ன? கீழகிறது பாதி. ரைட்டு. வேற என்ன பொருள் இருக்கு? இடையின ராக்கு. இடையின ராக்கு கீழே இருக்கிற அறைக்கு பாதின்னு சொன்னீங்க. வேற அறைனா எது? இதுக்கே இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டேன். அறைனா பாதின்னு சொன்னீங்க. வேறொரு பொருள் என்ன? மாவு அரைத்தல். ரைட்டு. அரைத்தல், மாவு அரைத்தல். வெரி குட். இப்ப மேல வல்லினர் ஆக்கு சொல்லுங்க. வீட்டின் ஒரு பகுதின்னு சொல்லாமா? வீட்டின் ஒரு பகுதி. வேற கன்னத்தில் அறைதல். ரைட்டு. கன்னத்தில் அறைதல். ஓகே. இதெல்லாம் பொருள் தரும். இப்ப பொருள் வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைக்க அப்படின்றதுக்கு இது ஒரு சொல்லா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கணும். வாய்க்குள்ள பெண்ணம் விடக்கூடாதா? இங்கிலாந்து பிரஷாது காலையில பிரஷ் பண்ணலையா? உள்ள விட்டு அப்படி எடுக்கிறியே, பிரஷ் பண்ணாம வந்துட்டு போல இருக்கு. கையில வச்சிருக்க பென்சில உள்ள விட்டு தேய்க்கலாம். நல்ல பழக்கம். அப்படியே கொஞ்சம் மூக்காண்ட வச்சுக்க, நறுமணம் வீசும். மூக்காண்ட வச்சு பாடுறா. எழுத பொருளை எங்க வைக்கணும்னு தெரியல. ஓகே. அப்ப இதை மூலம் என்ன சொல்லப்படுகிறதுனா அறிவு என்று சொல்லக்கூடிய போதிக்கும் தன்மை வெளிப்படுகிறது. அப்போ பொதுத்தன்மை என்ன சார் அப்படின்னு சொன்னா அறிவுன்னு சொல்லலாம், அல்லது போதிக்கும் தன்மை. போதிக்கும் தன்மை. அப்ப இது மூலம் வெளிப்படக்கூடிய பொதுத்தன்மை இதுதான். நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு மார்க்ல கேட்பாங்க, இந்த கவிதையை கொடுத்துட்டு இந்த கவிதை மூலம் வெளிப்படும் பொதுத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டா போதிக்கும் தன்மை அல்லது அறிவு. போதிக்கும் தன்மை. அப்ப விதையை போல தூவ வேண்டிய அறிவை நான் என்ன பண்றேன்? ஆணியை போல அறையப்படுகிறது. ஆணியை போல அறையப்படுகிறது. ஐ மீன் திணிக்கப்படுகிறது. அப்ப போதிக்கும் தன்மையினுடைய தன்மை மாற்றம் பெறுகிறது. இது வினையை உணர்த்தி வந்ததுனால வினை ஓமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது பயன் ஓமைக்கு ஒரு புது கவிதை கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே புது கவிதை. என்ன சார் அந்த பயன் ஓமை? வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய் நீ. வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய் நீ. காதலை பார்த்து காதலன் சொல்லக்கூடியது. நீ இல்லைன்னா என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கு. நீ வந்ததுனாலதான் என் வாழ்க்கை வறட்சின்னு சொல்லக்கூடாது. வறட்சிக்கு பதிலா என்ன சொன்னாத? துளிர்க்க. துளிர்க்க வந்தவன். என் வாழ்க்கையில துளிர்க்க வந்தவள் நீ. வந்தவனுக்குதான் தெரியும் துளிர்க்க வந்தவளா பாட்டத்துக்கு வந்தவளான்னு தெரியும் இல்லையா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது இல்லையா? அழகுல எல்லாத்தையும் வாயில கத்தல எல்லாத்தையும் கொட்டிடுவோம். இதுக்கான ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற அடிப்படையில பின்னாடி ஏமாற்றமா இருக்கும். அப்ப பயன் ஓமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. வறண்ட வாழ்வு துளிர்க்க. வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய் நீ. அப்போ இந்த இடத்துல எது ஓமை சார் அப்படின்னு சொன்னா வறண்ட வாழ்வு. அது எதை போல அப்படின்னா துளிர்க்க வந்தாய் அப்படின்றது ஓமையும், போல என்பது எது சார் அப்படின்னு சொன்னா ஓம உருவு. அப்ப இது பயனை கருதி பேசப்பட்டிருக்கு. பயனை கருதி பேசப்பட்டிருக்கக்கூடிய ஓமை. எனவே இது பயன் ஓமைக்கு கூறப்பட்ட ஒரு புது கவிதை. பயன் ஓமைக்கு கூறப்பட்ட ஒரு புது கவிதை. மீண்டும் அந்த கவிதை சொல்லலையா? சொல்லல. இது வரைக்கும் யாரையும் பார்த்து சொல்லல. வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய் நீ அப்படின்னு யாருக்கிட்ட சொல்லல. வெரி குட். நல்ல பையன். சொல்லிடாத. சரியா? ரைட். அடுத்து நாம் பார்க்க இருப்பது மெய் ஓமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த பாடல் வரி எதை? மெய்ன்றதுக்கு இன்னொரு பொருள் என்ன? வடிவம். மெய்ன்றதுக்கு இன்னொரு பொருள் என்ன? வடிவம். கொடுத்திருக்காங்க பாருங்க. இது ஒரு புது கவிதை. சுருக்கிய குடையை போல தோன்றும் அசோக மரம். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிளாக்ல இருக்கு.
கேண்டீன் பக்கத்துல இருக்கு. ஊசி போன்ற இப்படி கூர்மையான ஒரு மரம் இருக்கும், பார்த்திருப்பீங்க. அதனுடைய இலையெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், நீட்டிக்கிட்டு. பார்த்திருக்கீங்களா? டேப் இருக்கா? கேண்டீன் வெளியே டேப் இருக்கா? டேப் காம்பவுண்ட் சுவர் இருக்கா? காம்பவுண்ட் சுவர்ல மேல இருந்து மொட்டை மாடியில் விடக்கூடிய தண்ணியை எல்லாம் அந்த செடி கொடியானதான் மரத்தானதான் போடும். அந்த மரங்கள்லாம் இப்படிதான் இருக்கும். மரத்தினுடைய தன்மை எப்படின்னா கூம்பு வடிவுல இருக்கும். எந்த வடிவத்துல இருக்கும்? கூம்பு வடிவுல இருக்கும். இந்த அசோக தடைகளை அணிந்து கொண்டுதான் தலைவி புனல் என்ன காத்தெல்லாம் திணை புனை காத்தால் அப்படின்றத என்ன படிச்சோம்? என்ன படிச்சீங்க? 11th எந்த நூல்ல? அண்ணாமலையில படிச்சுமா? அண்ணாமலையில படிச்சுமா? மழை மீதமே நீ அவ்விடத்தில் சென்று மழை பொழிவாயாக அப்படின்னு தோழி தலைவனுக்கு குறிப்பு பொருளாக உணர்த்திய செய்தி. தலைவனுக்கு குறிப்பு பொருளாக உணர்த்திய செய்தி என்னன்னா, ஆகாஷ சொன்னாலா, திணை புனை காத்து காக்கின்ற மழை அந்த அவ்விடத்துல தலைவி இருக்கின்றால் அப்படின்றத மழை நேரத்தை வைத்துக்கிட்டு தலைவனுக்கு குறிப்பு பொருளா சொன்னான். அது போல அந்த இடத்துல எதுக்காக சொல்ல வந்தோம்னா, அசோக மர தடைகளை அணிந்திருப்பாள் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. அந்த இடத்துல உங்க ஆசிரியர் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு, அசோக மரங்களுடைய இடம் எப்படி இருக்குன்றத சொல்லியிருப்பாங்க. அது போன்ற வடிவத்துல இருக்கக்கூடிய இந்த மரம் எப்படி இருக்கு பாருங்க. சுருக்கிய நிலையில இருக்கக்கூடிய குடையை போல காட்சி. இப்ப நான் இந்த இடத்துல இப்படி ஒரு வளைவு போட்டுட்டேன்னா இது என்னது? குடை. இது என்னது? குடை. கரெக்டா? அப்ப சுருக்கிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு குடையை போல, சுருக்கிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு குடையை போல தோன்றும் அசோக மரம். அப்ப இது மரத்தினுடைய தன்மையோடு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு. அப்ப மரம் ஒரு வடிவம், அப்ப வடிவத்திற்கு கூறப்பட்ட உவமை. எனவே இது மெய் உவமையாக கருதப்படுகிறது. மெய் உவமையாக கருதப்படக்கூடியது. இறுதியா குரு என்று சொல்லக்கூடிய நிறத்திற்கு கூறப்பட்ட உவமை என்னன்றதை பார்க்க போறோம். சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது. சோடியம் லேம்ப்னு சொல்லுவாங்க, மெர்குரி லேம்ப்னு சொல்லியிருப்பாங்க. மெர்குரி லேம்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல ஒளி வீசும். சோடிய விளக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல ஒளி வீசும். இப்படி சோடிய விளக்காய் அந்த மஞ்சள் ஒளி எப்படி இருக்குன்னா, சூரியன் அந்தி நேரத்துல தலையை சாய்க்கும் பொழுது வானத்தினுடைய நிறம் எப்படி வெளிரிய மஞ்சள் நிறத்தில் இருக்குமோ அது போல, அதான் சொல்றாங்க, சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது. தெருவுல அது போல நிரம்பி வழிந்து காணப்படுகிறதா. மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் போல் காணப்படுகின்ற காட்சி. அப்ப நிறத்தினுடைய அடிப்படையில பேசப்பட்டிருக்கக்கூடிய உவமை. எனவே இது நிற அல்லது உரு உவமைக்கு கூறப்பட்ட புது கவிதை. சோடிய விளக்காய், சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது. இல்லையா? மஞ்சள் வெயில் தெருவில் நிரம்பி வழிந்தது. இந்த காட்சியெல்லாம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. மஞ்சள் வெயில் காயும் பொழுது மாலை நேரத்துல சிறு மழை துளிகள் விழும். மஞ்சள் வெயில் காயுது, மான்குட்டி மேயுது அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு எல்கேஜில உங்க மிஸ் சொல்லி கொடுத்திருப்பாங்க. மஞ்சா வெயில் காயுது, மான்குட்டி மேயுது, காக்காக்கும் குள்ளநரிக்கும் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் வெயில் காஞ்சிட்டே இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, அதிகாலையில சூரியன் உதயமாக கூடிய அந்த நேர பொழுது போல இருக்கும். மாலை நேரத்துல இந்த லீவு நாட்களில மதியான நேரத்துல சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உறங்குவோம். அப்ப சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது உறங்கி எழுந்துட்டு பார்ப்போம். பொழுது விடிந்தார் பொழுதே காட்சி தெரியும். நேரம் பிரஷ் எடுத்து பல்லு தேய்க்கிறதுக்கு போகும். வீட்டுல இருக்கிறவங்க கேட்பாங்க, என்னடா நேற்றுக்கு பிரஷ் எடுக்கிற, என்ன பொழுது விடிந்து இருக்குன்னு நினைச்சுன்னு இருக்கியா? பொழுது சார்ந்து நடிக்கக்கூடிய நேரம் பிரஷ் எடுக்க போற. அப்ப எதை பார்த்து நான் பிரஷ் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, அந்த பொழுது சூரியன் உதயமாகக்கூடிய பொழுது போல காட்சி. நம்ம சூரியன் உதயமாகிறதையும் பார்க்கறது கிடையாது, சூரியன் மறைகிறதையும் பார்க்கறது கிடையாது, இல்லையா? ஏன்னா லீவு நாள்ல என்ன பண்றோம், நம்ம சூரியன் உதயமாகி 3 மணி நேரம் கழிச்சுதான் எழுந்துக்கிறோம். அதே போல சூரியன் மறைவதற்கு முன்பாகவே சாப்பிடுறோமோ சாப்பிடலாமோ தூங்கிடும். இப்ப படிக்கிறது இல்லை, படிக்கிறது
இல்லை. லீவ் விட்டா நம்ம புக் எடுக்கிறோம், உண்மையா எடுப்போம். தேவையில்லாத புக் எடுப்போம் இல்லையா? பாட சம்பந்தப்பட்ட புக் டெய்லி தான் படிக்கிறோம். சண்டே மட்டும் அந்த லீவ் நாள்ல மட்டும் தேவையில்லாத புக்க எடுக்கணும் இல்லையா? அதை எடுத்து பார்ப்போம், என்ன போட்டிருக்காங்க ஏது போட்டிருக்காங்கன்றத பார்ப்போம். யாரும் அந்த புத்தகம் படிக்கிற பழக்கமும் கிடையாது. எல்லாமே மொபைல் வந்துருச்சு, மொபைல்ல பார்க்க வேண்டியது. அப்படியே மொபைல பார்த்துனே இருப்போம், அப்படியே தூங்கிடுவோம் இல்ல. புக்க படிக்கும் போது தான் அது போல தூக்கம் வருது சார். மொபைல்ல பார்க்கும் போது எல்லாம் தூக்கம் வராது சார். எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பார்த்துட்டே இருக்கலாம் சார். கரெக்ட் தானே? ஏன்னா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி போல விதவிதமான காட்சிகள்லாம் வரும். அதை பார்க்கும்போது கண் அயர்வு ஏற்படாது. அதே புக்க படிக்கும் போது அதே வார்த்தை தான் திரும்ப திரும்ப வருது, அதே எழுத்துதான் திரும்ப திரும்ப வருது. அதனால பார்க்கணும் அப்படின்னு கண்ணு கொஞ்சம் ஆசை. அதனால நல்ல பழக்கத்தை தேடி குடிச்சுக்கணும், கெட்டதை விட்டுடணும். சரியா? கெட்டதை கிட்ட செய்யாது. ஓகே, இப்போ நம்ம நிற உவமைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சேன். சோடியம் விளக்காய் மாலை நேர சூரியனுடைய வெளிச்சம் தெருவில் நிரம்பி வருகிறது என்பது நிறத்திற்காக கூறப்பட்ட உவமை. இப்ப இதுவரைக்கும் நான் பார்த்தது படைப்பாற்றல் உத்திகள்ல உவமைக்குரிய எடுத்துக்காட்டுகளை பார்த்து முடிச்சோம். சங்க இலக்கிய பாடல்களிலும் புது கவிதைகளிலும் எப்படி இந்த உவமை கையாளப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து இரண்டாவது முக்கிய பொருளாக நாம் பார்க்க இருப்பது உருவகம். உருவகத்திற்கும் உவமைக்கு என்ன சார் வேறுபாடு? உருவகத்திற்கும் உவமைக்கு என்ன வேறுபாடு? உவமையில கோலை என்ற உருவு வெளிப்பட்டு வரும், உருவகத்துல அந்த கோலை என்ற உருவு இருக்காது. அதே நேரத்துல சொல்லப்படுகின்ற கருத்து செறிவூட்டப்பட்டு அதனுடைய ஆழமும் உள்ளே காணப்படும். எது அப்படின்னு சொன்னா உருவகத்துல. இது வேறு அது வேறு. இப்போ ஓமைகளை பார்க்கும்போது முன்னாடி ஓமை இருக்கு, பின்னாடி ஓமையும் இருக்கு, நடுவுல ஓம உருவு இருக்கு அப்படின்னு நம்ம ஓமைக்கு இலக்கணம் சொல்லலாம். ஆனா உருவகத்தை அப்படி கிடையாது. உவமை வேறு உவமையும் வேறு அப்படின்னு பிடிபடாமல் இரண்டும் ஒன்றே என்று கூறி அதனுடைய கருத்து செறிவூட்டம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதுதான் உருவம். தாமரை போல முகம், என்ன சொல்ற? தாமரை போல முகம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, கோலை என்ற உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு. சொல்லிடுவேன், என்னது? உவமை. இதுல எது உவமை? தாமரை. முகம் என்பது உவமை. நடுவில் இருக்க உறுப்பு ஓம உறுப்பு. பிரிச்சு காமிச்சிடுறேன். இப்ப நான் இத கருத்து செறிவோட இன்னும் ஆழமா சொல்லணும்னா முக தாமரைன்னு சொல்றேன். என்னது? முக தாமரைன்னு சொல்றேன். இப்ப முக தாமரைன்னு சொல்லும் பொழுது இந்த சொல்லுல எது உவமையையும் எது உவமை? எது உவமையையும் எது உவமை? முகம் என்பது உவமை. வெரி குட். தாமரை என்பது அப்படியா? அப்படியா? தாமரை போல முகம் அப்படின்னு சொன்னதுல தாமரை என்பது உவமைன்னு சொன்னீங்க, முகம் என்பது உவமையும் சொன்னீங்க, நடுவுல இருக்க உருவு ஓம உருவுன்னு சொன்னீங்க. அப்ப உவமையில முன்னாடி உவமை வரும், பின்னாடி உவமையும் வரும். இப்ப இந்த பொருளை நானு உருவகத்துல சொல்லும் போது எனக்கு என்ன கிடைக்கும்னா முகத்தாமரைன்னு வரும். என்னன்னு வரும்? முகத்தாமரைன்னு வரும். அப்போ தாமரையாகிய முகம், தாமரையாகிய முகம் அப்படின்னு சொல்லும். அப்ப இதனுடைய கருத்து செறிவு இன்னும் ஆழப்படுத்தப்படுகிறது. முகத்தாமரைன்னு சொல்லி ஆழப்படுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட சொல்லு உருவகம். இந்த உருவகத்துல முன்னாடி வரக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா உவமேயமா இருக்கும், பின்னாடி வர்றதுல உவமையா இருக்கும். அப்ப உவமைக்கும் உருவகத்துக்கும் என்ன வேறுபாடு சார் அப்படின்னா இதான் வேறுபாடு. எது வேறுபாடு? இதான் வேறுபாடு. அஸ்வின்ராஜ், உவமையில சொல்லுக்கு முதல்ல வருவது உவமை, உருவகத்துல சொல்லுக்கு பின்னாடி வருவது உவமை. உவமையில சொல்லுக்கு பின்னாடி உவமையும் வரும், உருவகத்துல சொல்லுக்கு முன்னாடி உவமையும் வரும். அப்ப உவமையும் என தனித்தனியாக பிரியாமல் இரண்டும் ஒன்றே என்று கூறி அந்த கருத்தினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துவதுதான் உருவகம். உங்க பாடப்புத்தகத்துல விளக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒப்பிட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது உருவகம் எனப்படுகிறது. ஓம உருவுகளை விரித்து சொல்வதை விட தொகுத்து, இப்ப நான் தொகுத்து தான் முகத்தாமரைன்னு சொன்னேன்.
உவமை, உருவு, உவமேயம் அப்படின்னு விரிக்காம தொகுத்து முகத்தாமரைன்னு சொன்னேன். இவ்வாறு தொகுத்தும் சுருக்கியும் சொல்வதில் ஆற்றலும் அழகும் இனிமையும் இருக்கின்றன. உவமை தொகையாகி உருவகமாக மாறிற்று. இந்த உவமையானது தாமரை போல முகம் என்ற உவமையானது உருவகமாக மாறி இருக்கிறது. உவமையும் உவமைக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவது உருவகம் எனப்படுகிறது. அப்ப உருவகத்துக்கு இலக்கணம் எதுன்னு கேட்டா இதுதான் உருவகத்துக்கு இலக்கணம். உவமையும் உவமைக்கப்படக்கூடிய பொருளும், தட் மீன்ஸ் உவமேயம். உவமைக்கப்படும் பொருள் அப்படின்னு கேட்டா எதுன்னு கேட்டா உவமேயம். வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவது உருவகம் எனப்படுகிறது. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். சினத்தி, என்ன தீ? தீச்சுடர்னு எடுக்கிறேன். தீச்சுடர்னு எடுக்கிறேன். இப்ப இதுக்கு விளக்கம் எப்படி எடுக்கலாம்? தீச்சுடர்னு எடுக்கிறேன். விளக்கம் எப்படி கொடுப்பேன்? தீயை போல சுடர் ஒளி, தீயை போல சுடர் ஒளி. அப்ப விரிச்சு பார்த்தா எனக்கு தீ போல சுடர் அப்படின்னு பொருள் தருது. அப்ப இது உவமையா உருவகம்? கோகுல, இது உவமையா உருவகம்? கொடுத்த சொல் உவமையா உருவகம்? எதை வச்சு சொன்னீங்க? போல என்ற உருவு இருக்கு இல்லையா, மறைஞ்சிருக்கு. எனவே அது மறைஞ்சிருந்தா அது எடுத்துக்காட்டு உவமையா நீங்க போயிடாத. இதனுடைய பொருளாளர் தீ போல சுடர் அப்படின்னு பொருள் தரும்போது தீ என்பது உவமை, சுடர் என்பது உவமையும், போல என்ற உருவு வெளிப்பட்டு இப்படி வந்து இதே நானே சுடர் தீன்னு கொடுக்கிறேன். என்ன தீன்னு கொடுக்கிறேன்? சுடர் தீ, சுடராகிய தீனை, சுடராகிய தீனை அப்படின்னு சொல்லும்போது செறிவு கூட்டப்பட்டு உவமை உவமேயும் என வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்று என்று கூறுவதனால இது உருவகம். முன்னாடி சொன்னது உவமையாக கருதப்படக்கூடியது. பாரதியார், மகா கவி பாரதியார் பாஞ்சாலி சபதம் அப்படின்ற ஒரு காவியத்தை எழுதினார். அந்த காவியத்துல மாலை நேரத்துல எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா ஊரா கடந்து போறாங்க. யாருடைய நகரத்துக்கு? துரியோதனன் அழைத்ததன் காரணமாக, துரியோதனன் அழைத்ததன் காரணமாக எந்த ஊருக்கு போறாங்க? இவங்களுடைய ஊர் இந்திரபிரஸ்தம் எனப்படக்கூடிய, யாருடைய ஊரு? பாண்டவர்களுடைய ஊரு இந்திரபிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய. அழைப்பு விடுத்ததன் காரணமாக அவங்க இடத்துக்கு போறாங்க. அப்படி போகின்ற வழியில யாரெல்லாம் போறாங்கன்னா 4 பேர். தர்மன், பீமன், நகுலன், சகாதேவன். கூட பாஞ்சாலி இருக்காங்க. யாரு இருக்காங்க? பாஞ்சாலி, அர்ஜுன். 5 பேரோட பாஞ்சாலி கூட போறாங்க. அப்படி போகும் பொழுது வானத்தினுடைய காட்சி, மாலை நேர காட்சி, அந்தி பொழுதினுடைய காட்சி வர்ணித்து பாடுவதை போல மகாகவி பாரதியார் ஒரு பாடலை சொல்லுவார். அதோ பாரடி அப்படின்னு அர்ஜுனன் பாஞ்சாலிக்கு கூறுவதை போல பாஞ்சாலி சபதத்துல பாரதியார் பாடியிருப்பார். அர்ஜுனன் சொல்றான், பாஞ்சாலியே அதோ பாரடி, வானத்துல தோன்றக்கூடிய அந்த காட்சியை பாரடின்னு சொல்லி நீல பொய்கைகள் போல, நீல திமிங்கலங்களை போல, தங்க திமிங்கலங்களை போல காட்சி இருப்பதை பாரடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கூட மேகத்தை பார்க்கும் பொழுது நம்ம என்ன உயிரினத்தை நினைக்கிறோமோ அந்த உயிரினத்தை போல காட்சி தரும். பார்த்திருக்கீங்களா? மேகம் கூட்டங்கள் ஒன்றாக திரண்டு இருந்தா அது போடுற டிராகன் கூட இருக்க பாரு அப்படின்னா உங்க கண்ணுல டிராகன் இமேஜ் கிடைச்சுன்னா அதுவும் அப்படிதான் தெரியும். இல்லடா அவங்க வர தமிழ்சார் போலவே விக்ரா சொல்றா அப்படின்னா அது போலதான் தெரியும். இல்ல ஒரு அழகிய போல உலக அழகி யாரும் ஒருத்தர் அவங்கள போல இருக்காங்கன்னா அவங்க அப்படிதான் அழகு காமிச்சாரு இல்லையா? கிளியோபட்ராவா? கிளியோபட்ரா, கிளியோபட்ரா நிறத்துல கருப்பு இருக்குல்ல, கருப்பு தானே கிளியோபட்ரா, கருப்பு தானே. அப்ப மேல கூட கருப்பா இருக்கு பாருங்க, அப்படியே கருப்பு அழகி, காந்தலுக்கு அழகி அப்படின்னு சொல்லி கிளியோபட்ரா போல காட்சி தரும். அப்பதான் அப்படின்னு இப்படி நம்ம மனதிற்கு எண்ணங்களை கேட்டா போல அந்த காட்சி தரும். இதே போலதான் அர்ஜுனனும் பாஞ்சாலி இடத்துல அந்த மனசுல நிகழக்கூடிய மேக கூட்டங்களுடைய காட்சியை கூறுவதை போல மகாகவி பாரதியார் தன்னுடைய பாஞ்சாலி சபதத்துல எழுதிட்டார். அப்ப அதுல வரக்கூடிய அந்த நீல பொய்கைகள், தங்க திமிங்கலங்கள்,
தங்க தோணிகள், தோணினா எது? படகு. இப்படிப்பட்ட காட்சிகளை பாருன்னு சொல்லும் போது அந்த இடத்துல அனைத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? உருவகப்படுத்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்காரு? உருவகப்படுத்தி பாடியிருக்கிறார். இப்படி பாரதி அந்த பாடல்ல உருவக சொல்லாக இந்த நீல பொய்கைகள், தங்க தோணிகள், தங்க திமிங்கலங்கள் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பதை சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரியனும் சந்திரனும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்ல கூட உங்க பாடப்புத்தகத்துல அந்த ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க பாருங்க. சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்டக்கருவிழிதான் கண்ணம்மா வானக்கருமை கொள்ளோ. இப்படி பாரதியாருடைய பாடல்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளை பாருங்க. சுடர் விழின்னு சொல்லல, என்னன்னு சொல்லியிருக்காரு? விழி சுடர்னு சொல்லியிருக்காரு. சுடர் விழின்னு சொல்லல, விழி சுடர்னு சொல்லியிருக்காரு. அப்போ சுடர் விழின்னு போட்டா இது என்ன தொடரு, விழி சுடர்னு போட்டா இது என்ன தொடர்? சுடர் விழி என்பது வெரி குட். விழி சுடர் என்பது. அப்ப பாரதியார் தன்னுடைய பாடல்ல ஓமையை விட உருவகங்களை அதிகமா கையாளப்பட்டிருக்கிறார். ஓமையை விட உருவகத்தை அளவுக்கு அதிகமா கையாளப்பட்டிருக்கார். அதோட மட்டுமல்ல, இன்னும் நிறைய இருக்கு. இது ஒரு எடுத்துக்காட்டா மட்டும் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அப்போ சுடர் போன்ற விழி உடையவளே அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த சுடர் விழி என்ற சொல்ல விழி சுடராக உருவகப்படுத்தியிருக்கிறார். அப்ப இதுல ஓமை எது, உருவகம் எது அப்படின்னு, அதாவது ஓமை வேறு உருவகம் வேறு என தனித்தனியாக பிரியாமல் ரெண்டும் ஒன்றாக வைத்து கருத்தினுடைய அழகு, ஆற்றல் எல்லாமே பேசப்பட்டதுனால விழிச்சுடர் என்பது உருவகமாக கருதப்படக்கூடியது. விழிச்சுடர் என்பது உருவகமாக கருதப்படுகிறது. ரைட், இங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்க உருவகத்துக்கு. உருவக தொடரின் உவமையும் அப்படின்னா ஓமைக்கப்படக்கூடிய பொருள் அதுதான் உவமேயம். அது முன்னாடியும் உவமை, அதாவது ஒப்பாக காட்டப்படும் பொருள் பின்னுமாக அமையும். இங்க சொன்ன இல்லையா? இப்போ சுடர் தீ சுடர்ல தீ என்பது உவமை, சுடர் என்பது உவமேயம். அதையே நான் திருப்பி போட்ட சுடர் தீன்னு போட்டேன். இப்ப சுடர் என்னவா வரும்? ஓமையா இருக்கு. தீ என்பது ஓமையா இருக்கு. அப்ப மாறி வரும். இப்படி மாறி வர்றதுதான் உருவகமாக சொல்லக்கூடியது. ஓமைக்கும் உருவகத்துக்குள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டா, ஓமையில முதல்ல ஓமை வரும், பின்னாடி ஓமை வரும். உருவகத்துல முதல்ல ஓமை வரும், பின்னாடி ஓமை வரும். இப்படி மாற்றம் இருந்தால் அது உருவகமாக சொல்லக்கூடியது. ஓகே, இதற்கு இன்னும் எடுத்துக்காட்டுகள் பல உண்டு. இங்க சொல்லி இருக்கு. தீ போல் சினம் என்பதை சினத்தீ அப்படின்னு பாரதியார் தம்முடைய பாடல்ல சொல்றாரு. தீ போல் சினம் என்பதை தினேஷ், தீ போல் சினம் என்பதை சினத்தீ என்று பாரதியார் பாடியிருக்கிறார். இப்ப இதுல எது உவமை, எது உவமேயம்? இந்த தொடர்ல தீ என்பது உவமை, சினம் என்பது உவமேயம். அப்ப இந்த தொடர் ஓமைக்குரிய தொடரா? ரைட். இப்ப இது சினத்தி என்பது சினம் என்பது உவமேயம், தீ என்பது உவமை. அப்ப இது இப்படி மாறி வந்த இந்த தொடரை உருவகமாக எடுக்கணும். அதுதான் இலக்கணம். அப்ப ஓமைக்கும் உருவகத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன சார் அப்படின்னு கேட்டா, விக்னேஸ்வரா இதுதான். இதனுடைய தொடர்ச்சி இன்னும் கொஞ்சம் இருக்கு. இதே போலத்தான் உருவகமும் வினை உருவகம், பயன் உருவகம், நெய் உருவகம், நிற உருவகம் அப்படின்னு 4 வகைப்படுத்துறாங்க. அதுக்கு ஏற்ற எடுத்துக்காட்டு என்னன்றத பார்த்துட்டோம்னா, அதுக்கப்புறம் காப்பிய இலக்கணம் பற்றிய செய்திகளும் உள்ள இருக்கு. அதை இன்னொரு வகுப்புல பார்க்கணும். இப்போ நாளைக்கு வரும் பொழுது எனக்கு ஒரு துணைப்பாடு கட்டுரை எழுதாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நடிகர் திலகம் நாளைக்கு எனக்கு இந்த துணைப்பாட கல்லூரியை படிச்சுவார். வகையில் 124 புக்ல 124 சென்னை மணிகள். 2வது கேள்வி பாத்தீங்கன்னா, நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்தரின் நினைவலைகளை நயத்துடன் விளக்குக. ஆனால் துணை கட்டுரை தானா கொடுக்கிறேன், துணைப்பாட கட்டுரை தானா கொடுக்கிறேன், துணைப்பாட கட்டுரை தானா கொடுக்கிறேன். நான் வந்து கொஸ்டின் ஆன்சர் கொடுக்கலடா, துணைப்பாட கட்டுரைடா, படிச்சுட்டு வா. சரியா?
நாளைக்கு என் கிளாஸ்ல 20 மினிட்ஸ்ல டெஸ்ட் எடுக்கிற, அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய பாடத்தை நடத்தி கொடுக்குறேன். சரி, தேங்க்யூ.